ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினி டாக்கீஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம லால் சலாம் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை ரஜினி சாரோட பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு முக்கியமாக கதாபாத்திரமாக விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் தான் நடிச்சிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தில் கொஞ்ச நேரம் வந்தாலும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். வாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட லால் சலாம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, சூப்பர் ஸ்டார் மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் லிவிங்ஸ்டனும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ரொம்ப ஒற்றுமையாக பழகிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் அவர் வாழ்கிற ஊர் மக்களும் ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு பாகுபாடு பார்க்காம ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்து வர்றாங்க. நம்ம மொய்தீன் பாய் ஒரு கிரிக்கெட் டீமை உருவாக்குறாரு. அந்த டீமுக்கு 3 ஸ்டார்னு ஒரு பேர். ஸ்டார்டிங்கில் விஷ்ணு விஷால் அந்த 3 ஸ்டார் அணியில் விளையாண்டுட்ருக்காரு. 3 ஸ்டார் அணி எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு விஷ்ணு விஷால் அந்த 3 ஸ்டார் அணியிலிருந்து விலகி எம்சிசி அப்படிங்கிற ஒரு டீமில் ஜாயின் பண்ணுறாரு. விஷ்ணு விஷால் அந்த எம்சிசி டீமில் ஜாயின் பண்ணதுலேருந்து 3 ஸ்டார் அணி தோல்வி மட்டுமே சந்திச்சிட்டு இருந்தது. இதனால் டீமை ஜெயிக்க வைக்கணும்னு மொய்தீன் பாயோட மகனான விக்ராந்த் மும்பையில் இந்திய அணிக்காக விளையாடணும் ஒரு கனவோட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். அவரை கூப்பிட்டு 3 ஸ்டார் அணியில் விளையாட வைக்கிறாங்க. இங்கே விக்ராந்துக்கும் விஷ்ணு விஷாலுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆகாது. அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. இவங்களுக்குள்ளே இருக்க பகையை வெளி ஆளுங்க பயன்படுத்தி எப்படி அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதனால் கிரிக்கெட்குள்ளே என்னென்ன பிரச்சனை வருது, அந்த பிளேயர்ஸோட வாழ்க்கை என்ன ஆகுது, இதை ரஜினி எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு கதைக்களமாக எடுத்திருக்காங்க. ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் தேர்ந்தெடுத்த கதைக்களத்தை ரொம்பவே அழகாக படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஊரில் நடந்த தேர் திருவிழா, மதத்தின் மூலியமாக அரசியலில் கொண்டாந்து இளைஞரோட வாழ்க்கை எப்படி சீரழியுது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தாங்க. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, மதத்தை வச்சு பிரிவினை உண்டாக்குறவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி கிளைமேக்ஸ் காட்சி இருந்துச்சு. இதுக்காகவே ஒரு தனி பாராட்டு கொடுக்கலாம். இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ண தம்பி ராமையா, ஜீவிதா, மற்றபடி எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக இந்த கதையை ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. விக்ராந்தோட விஷ்ணு விஷாலோட நடிப்பும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரஜினியோட கெஸ்ட் ரோல் சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தார். அப்புறம் முக்கியமாக மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். கிளைமேக்ஸ் காட்சி அப்புறம் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. சில இடங்களில் படம் கொஞ்சம் போரிங்காக போச்சு. மற்றபடி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட லால் சலாம் படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு 5க்கு நான் 3 ஸ்டார் கொடுக்குறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.